வணக்கம். டிகேவி ராஜா செய்திகளுக்காக நான் செல்வி மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெருநிறுவன பங்களிப்பில் அரசு மருத்துவமனைகளுக்கு ரூபாய் 30 கோடி உபகரணங்கள். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. விரைவில் கோவை மற்றும் திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. நெல்லையில் இன்று மாநகராட்சி மேயர் தேர்தல். திமுக வேட்பாளர் கோ. ராமகிருஷ்ணன் போட்டி. ஆடி அமாவாசை. ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரியில் பல லட்சம் பக்தர்கள் புனித நீராடல். வயநாடு நிலச்சரிவு. தேசிய பேரிடர் கோரிக்கை. மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு. ஊபியில் பாலியல் வன்கொடுமை. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பாதுகாப்பு. அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தல். SC/ST பிரிவில் உள்ஒதுக்கீடு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கவில்லை. மாயாவதி பத்திரிகையாளர் சந்திப்பு. வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை. 40 பேர் உயிரிழப்பு. நூற்றுக்கணக்கானோர் காயம். இஸ்ரோ மீது ஹிஸ்புல்லா ராக்கெட் தாக்குதல். இஸ்ரேல் நடத்திய பதிலடி. ஹாக்கியில் பதக்கம். இந்தியா இலக்கு. வெண்கலப் பதக்கச் சுற்றில் லக்ஷயா சென். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெரிய நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு நிதி மூலம் பெறப்பட்ட ரூபாய் 30 கோடி மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரையை தொடர்ந்து கோவை மற்றும் திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் 2023-24 கல்வியாண்டில் நடைபெற்ற சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற மாணவ மாணவிகள் மற்றும் 10, 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தனியார் பள்ளியில் இருக்கும் அத்தனை திட்டங்களும் அரசு பள்ளிகளுக்கும் வர வேண்டும் எனும் நோக்கில் ஒவ்வொரு திட்டமும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் வகையில் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் அங்கு சென்றுள்ளனர் என்றும், விரைவில் கோவையிலும் திருச்சியிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல் மற்றும் கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமத்தில் பல லட்சம் பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை புனித நீராடினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தீர்த்த மூர்த்தி தலமாக விளங்குகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அதிக பக்தர்கள் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த நிலையில் ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ராமேஸ்வரத்தில் குவிந்தனர். இவர்கள் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீண்ட வரிசையில் நின்று நீராடி சுவாமி அம்மனை தரிசனம் செய்தனர். அமாவாசையை ஒட்டி காலை 9 மணிக்கு தங்க பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. முற்பகல் 11 மணி அளவில் தங்க கருட வாகனத்தில் ராமர் அக்னி தீர்த்த கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வருகையை ஒட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வயநாடு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் எனும் பலதரப்பு கோரிக்கையின் சட்ட அம்சங்களை மத்திய அரசு ஆய்வு செய்யும் என்று மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். வடகேரளத்தில் கடந்த வாரம் பெய்த தொடர் கனமழை எதிரொலியாக முண்டக்கை, சூரல்மலை, ஆரல்மலை உள்ளிட்ட வயநாட்டின் மலை கிராமங்களில் செவ்வாய்க்கிழமை பெரும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. நிலச்சரிவின் போது வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் உயிரோடு மண்ணில் புதைந்தனர். சாலியாற்று வெள்ளத்தில் சிலர் அடித்துச் செல்லப்பட்டனர்.
மண்ணில் புதையுண்டவர்களையும் சாலியாற்று காற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களையும் மீட்பதற்கான மீட்பு தேடுதல் பணிகள் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாக தகவலின்படி கடந்த சனிக்கிழமை இரவு வரை 219 உடல்கள் மற்றும் 143க்கும் மேற்பட்ட உடல் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 206 பேரை காணவில்லை. உடல்களை கண்டறிவதற்கான கூடுதல் வாய்ப்புள்ள பகுதிகளில் மீட்பு படையினர் முகாமிட்டுள்ளனர். சாலியாற்றில் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடந்து வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் PA முகமது ரியாஸ் கூறினார். இந்நிலையில் நிலச்சரிவு பாதித்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக கேரளத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி வயநாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தார். அங்கு நடைபெற்று வரும் தேடுதல் மற்றும் நிவாரண பணிகள் குறித்து மீட்பு படையினருடன் அவர் கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுரேஷ் கோபி, வயநாடு நிலச்சரிவின் பாதிப்புகளை மதிப்பீடு செய்து சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற பலதரப்பு கோரிக்கையை மத்திய அரசு ஆய்வு செய்யும் என்றும், பேரிடர் பகுதிகளை நேரில் பார்வையிட்டு புரிந்து கொண்ட அனைத்து அம்சங்களையும் மத்திய அரசிடம் முன்வைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். பட்டியலின மற்றும் பழங்குடியின SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பகுஜன் சமாஜ் கட்சி ஏற்கவில்லை என அக்கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவில் உள்ஒதுக்கீட்டை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அதனை எங்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் ஆட்சியில் உள்ள அவாமி லீக் கட்சி ஆதரவாளர்கள், காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் உட்பட 91 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அண்மையில் போராட்டம் நடைபெற்றது. அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் மாணவர்கள் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த வன்முறையில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த இடஒதுக்கீட்டை 5% குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து வன்முறை படிப்படியாக குறைந்தது. இருப்பினும் இந்த போராட்டத்தின் போது மாணவர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டதை கண்டித்து மாணவர் பாகுபாடு எதிர்ப்பு இயக்கம் என்ற பெயரில் மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டனில் அசத்தலாக முன்னேறி வந்த இந்திய வீரர் லக்ஷயா சென் அரையிறுதியில் தோல்வி கண்டார். அடுத்து அவர் வெண்கலப் பதக்க சுற்றில் களம் காண்கிறார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளுக்கு DKV ராஜா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.